அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் சூரா ஃபாத்தியாவில் அடுத்த ஆயத்தை பார்க்க போகிறோம். ஆயத்தான் அர் ரஹ்மானி ரஹீம். ஓகே, முதலாவது விஷயம் விளங்கணும் என்றால் எங்களுக்கு நாங்கள் படிச்சிக்கிறோம். அதை கிராமர் படிக்க போகலை, நஹு படிக்க போகலை. ஒரு விஷயம் ஒரு ஒரு இசும் எடுத்தேன்டா அது வந்து நோமலாக வந்து ரஃபா ஸ்டேட்டஸில் தான் இருக்கும், ரஃபா தன்மையில் தான் இருக்கும். அது வந்து வேறு தன்மையில் இருந்தால் அப்போ நாங்கள் கண்டுபிடிக்கணும் அதே அப்படி ஆயிடுச்சுண்டு. அப்போ இதை பாருங்கள், இது வந்து அர் ரஹ்மான் என்றது ஒரு இசும். எப்படி இசும் என்று தெரியும்? அல் வந்தாலே இசும் தான். என்ற ஃபிகிலுக்கு வந்து அல் வராது. அப்போ அர் ரஹ்மானி என்றால் இசும், அல் ரஹ்மானி தான். அது வந்து அல் ரா வரப்போக்கில் அது அர் ரஹ்மானி தான் சொல்கிறேன். ஸோ அர் ரஹ்மானி என்று வந்துக்குது. அப்போ இது ஜர்ரா ஆவிக்குது, இது வந்து ரஃபா இல்லை. அப்போ நாங்கள் பார்க்குறோம் ஏன் இது ஜர்ரா ஆவிக்குது அர் ரஹ்மானி, அதுக்கு முந்தி ஒரு முதாஃபிக்குதா இல்லை. அப்போ ஏன் இது ரஹ்மானி ஆவிக்குது ஜர்ரா ஆவிக்குதுண்டா இதுக்கும் அந்த நாங்கள் அல்ஹம்து லில்லாஹி என்ற வார அந்த அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற ஆயத்தில் வார அல்லாஹ் என்ற வார்த்தைக்கும் இது ரஹ்மான் என்ற வார்த்தைக்கும் சம்பந்தம் இருக்குது. அதுக்கு தான் பாருங்கள் இதை இந்த படத்தில் வந்து அதை கொண்டாந்திக்கிறாங்க. அதை லில்லாஹி என்றதை ப்ராக்கெட்டுக்குள்ளே கொண்டாந்திக்கிறாங்க என்றால் அது லில்லாஹிக்கும் அர் ரஹ்மானிக்கும் சம்பந்தம் இருக்குது. என்ன சம்பந்தம் பாருங்கள், ரெண்டுமே லில்லாஹி அல்லாஹி என்ற வார்த்தை ஜர் இல்லை, லில்லாஹியில் அதை லீ இல்லை, அல்லாஹி தானே வார்த்தை. அல்லாஹ் என்ற வார்த்தை ஜர் ஆகிக்குது. அதே மாதிரி அர் ரஹ்மானி என்ற வார்த்தை ஜர் ஆகிக்குது. அல்லாஹ் என்ற வார்த்தை உண்டு, அர் ரஹ்மானி என்றதும் உண்டு. அல்லாஹ் என்ற வார்த்தை வந்து ஆண் ஆகிக்குது, அர் ரஹ்மான் என்றதும் ஆண் ஆகிக்குது. இப்போ நீங்கள் எப்படிங்க எப்படி அர் ரஹ்மான் என்ற ஆண் என்று சொல்கிறேன்? பெண் என்ற அடையாளம் இல்லாட்டி அது வந்து ஆண், பன்மை என்ற அடையாளம் இல்லாட்டி அது வந்து ஒருமை. அதை நாங்கள் படிச்சிக்கிறோம். அர்த்தத்தையும் பார்த்தா அவங்களுக்கு விளங்கும். அதில் ஒருமை தான் நீக்குது, சரியா? அதுக்கப்புறம் கடைசியாக அல்லாஹ் என்ற வார்த்தை குறிப்பிட்டது, அர் ரஹ்மான் என்ற வார்த்தையும் குறிப்பிட்டது. ஏன்? அல் வந்திக்கிற சுட்டி. அப்போ அல்லாஹி என்ற வார்த்தையோட 4 தன்மைகளும் அர் ரஹ்மான் என்ற வார்த்தையோட 4 தன்மையோட சரியாகவே ஒப்பிடுது. ரெண்டுமே சமமாகிக்குது. அப்படின்னா இது வந்து மௌசூஃப் சிஃபா. அப்படின்னா ஈன வார அது அடுத்த ஆயத்தில் வர அர் ரஹ்மானி ரஹீமில் வர அர் ரஹ்மானிக்குதே அது வந்து அல்லாஹ் என்ற வார்த்தையோட சிஃபாவாக இருக்குது. அல்லாஹ் என்ற வார்த்தையோட சிஃபாவாக இருக்குது. சரி, ஓகே. இப்போ பாருங்கள், அர் ரஹீம் என்ற வார்த்தை, அர் ரஹீம் என்ற வார்த்தையும் அதே மாதிரி தான். அதுவும் ஜர்ராகிக்குது, அதுவும் ஒண்டாகிக்குது, அதுவும் ஆனாகிக்குது, அதுவும் வந்து என்னது அல் வந்து சுட்டி அது குறிப்பிட்டது இருக்குது. அப்போ இது அர் ரஹ்மான் என்றதும் அர் ரஹீம் என்றதும் ரெண்டுமே சிஃபா. யார்ட சிஃபா? அல்லாஹ் என்ற வார்த்தையோட சிஃபாவாக இருக்குது, சரியா? அப்போ நான் முதல்ல படித்தோம் ரப்பில் ஆலமீன், அது ரப்புக்கும் அல்லாஹ், ரப்பில் ஆலமீனும் அல்லாஹ் என்ற வார்த்தையும் சிஃபா, அகிலங்களுடைய ரப் ஆகிய. அதே மாதிரி அதுக்கு புறவார ஆயத் அர் ரஹ்மான் ரஹீமுக்கும் அது வந்து அல்லாஹ்வுடைய, அதுவும் அல்லாஹ்வுடைய சிஃபா. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஃபாத்தியாவில் அவன் தன்மைகளை தான் சொல்கிறான். அவன் முதல்ல அகிலங்களுடைய ரப்புன்னு சொன்னான். அப்புறம் இப்போ இன்னொரு தன்மையை சொல்கிறான். அவன் வந்து என்ன அர்த்தம் என்று பார்ப்போம். அர் ரஹ்மான் என்றா மிக்க அருளாளன், அர் ரஹீம் என்றா மிக்க கருணையாளன். இதுக்கு சரியாக அர்த்தம் சொல்ல கஷ்டம். இறக்கம் என்ற அர்த்தம் தான் சரியான அர்த்தம். என்ற ரஹ்மான் ரஹீமுக்கு அர்த்தம் பேசுகிறேன்டா அதுக்கு ஒரு அவர் சரி எடுத்து பேசணும் அதோட அர்த்தத்தை. ஆனால் இப்போது அதை விளங்குறதுக்கு மிக்க இப்போ மௌசூஃப் சிஃபாவில் நாங்கள் சொன்னோம் பாருங்கள், ப்ராக்கெட்டுக்குள்ளே ஆகிய என்று போட்டிக்குது. மௌசூஃப் சிஃபா நாங்கள் ரப் ஆகியன்னு முதல்ல படித்தோம், எஜமான ஆகிய இல்லாட்டி இறைவன் ஆகிய. அதே மாதிரி இனியும் ஆகிய என்று வரும், மௌசூஃப் சிஃபா என்று வரப்போகலை. அப்போ மிக்க கருளாளனாகிய மிக்க அருளாளனாகிய அல்லாவுக்கே எல்லாம் புகழும். அப்போ இதில் ஃபுல்லாகவே நாங்கள் மொழிபெயர்த்துட்டா ரப்பில் ஆலமீனோட மிக்க கருணையாளனாகிய மிக்க அருளாளனாகிய அகிலங்களுடைய ரப்பாகிய அல்லாவுக்கே எல்லாம் புகழும். அப்படி தான் வரணும். அப்போ நாங்கள் சூரா ஃபாத்தியா ஓத போக்கில் தக்பீர் கட்டி ஓத போக்கில் அல்ஹம்துலில்லாஹி எல்லாம் புகழும் அல்லாவுக்கேன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் அவன் தான் ரப்பில் ஆலமீன். இன்னொரு தன்மை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட அர் ரஹ்மானி ரஹீம். இதெல்லாம் அவன் இறக்கமுள்ள அல்லாஹ், இறக்கமுள்ள ரப்பு. சிம்பிளாக சொல்கிறேன்டா அர் ரஹ்மான் ரஹீம் என்றா இறக்கம் என்ற அர்த்தம். அது இறக்கம் மல்டிப்ளை ஆகுது. ஒரு தர கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மான் மட்டுமில்லை ரஹீம். தஃப்சீர் உலமாக்கள் சொல்கிறாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய இறக்கம் என்றதை ஒரு வார்த்தை போடாமல் 2 வார்த்தை போடுறான். சில அதை தெரிந்தால் நான் மேத்ஸில் படித்து கிட்ட நம்பர்ஸ் இருந்தால் அது மல்டிப்ளை ஆகும் வேண்டி. இதை
நம்பர்ஸ்ண்டா அது இந்த ஏபின்னு வந்தால் அது ஏபி மல்டிப்ளிகேஷன். அது மாதிரி தஃப்சீர் உலமா சொல்கிறோம் ரஹ்மான் ரஹீம் கிட்டேங்கிறதால அது ரெண்டும் அது மல்டிப்ளையாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லவ்வ இறக்கத்தை காட்டுது என்று சொல்கிறாங்க. சில தஃப்சீர் உலமாக்கள் இதுக்கு நிறைய எழுதிக்கிறாங்க. அல்லாஹ் ரஹ்மான் ஆகிக்கிறான் துன்யாவில், ரஹீம் ஆகிக்கிறான் கியாமத் நாளில், அப்படி அர்த்தம் வந்திக்குது. எப்படி சரி இரக்கம் என்ற அர்த்தம். நாங்கள் இதை இரக்கமுள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்று சொல்லிய மேலும், அப்படி இல்லாட்டி மிக்க அருளாளனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும் அப்படி எடுக்கே மேலும். சரிதானே? சரி, அதுதான் இதோட மொழிபெயர்ப்பு. இதில் நீங்கள் படித்த விஷயம் என்னென்றா, ரஹம் என்ற வார்த்தை சொல்கிறது உம்மட கற்பப்பைக்கு தான் ரஹம் என்ற அரபில் சொல்லுவாங்க. அப்போ எவ்வளோ இறக்கம் இதில் இருக்குது அது தஃப்சீரில் நாங்கள் பார்ப்போம். எப்படி இறக்கம் என்ற அர்த்தம் அதோடு சேர்த்து இது ரஹ்மான் ரஹீம் என்றது அல்லாஹ் என்ற வார்த்தையோட சிஃபாக்களாக இருக்குது. எங்களுக்கு தெரியும் மௌசூஃப் தான் முதல்ல வரும் அரபில். இப்போ நாங்கள் சோப்பு கார் என்று சொன்னதுக்கு அரபில் கார் சோப்புன்னு தான் சொல்லுவாங்க. அதோட தன்மை பின்னுக்கு தான் வரும். அதே மாதிரி இன்னும் மௌசூஃப் அல்லாஹ் என்ற வார்த்தை அதோட சிஃபா அதோட தன்மை பின்னுக்கு தான் வந்திக்குது. ரப்பில் ஆலமீன் பின்னுக்கு வந்திக்குது, ரஹ்மான் ரஹீம் பின்னுக்கு வந்திக்குது. அப்போ இது ரெண்டுமே அல்லாஹ் ஜலாலுடைய தன்மைகள். சரி, இதுதான் அதில் போட்டு மீக்குது பாருங்கள். மௌசூ சிஃபாயின் எழுதி அதில் அர்த்தம் ஆகியன்னு போட்டிக்குது. அப்போ உங்களுக்கு இதை பார்த்தோன்னே விலகிடும் இன்ஷா அல்லாஹ். நான் இன்ஷா அல்லாஹ் இப்போ அடுத்த ஆயத்தை பார்ப்போம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.